ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓமை தொடர்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா இது நமக்கு சிலபஸில் நியூ சிலபஸ்லையும் இருக்குது. நம்ம இப்போ நியூ சிலபஸில் ஒவ்வொரு டாபிக் பார்த்துட்டு வரோம். அது நியூ புக்கில் ஓல்டு புக்கில் எங்கே இருக்குது இலக்கணம், அதே மாதிரி அது தமிழ் கொஷினையும் தமிழ் எலிஜிபிலிட்டி கொஷினையும் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அது எப்படி எப்படி இருக்குன்றதை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓமை தொடர்கள் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஃபஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொடிகட்டி பறந்தல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொடிகட்டி பறந்தல்னா நமக்கு தெரியும். நமக்கு கொடிகட்டி பறக்கிறதுனா என்ன, புகழ் பெற்று விளங்குதல். ஏன் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் சினிமாவில் இப்போ எம்ஜிஆர் கொடிகட்டி பறந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது என்ன, புகழ் பெற்று விளங்குனாங்க. அதாவது அவங்க அந்த ஃபீல்டில் சாதிச்சாங்க அப்படின்ற அர்த்தம் தான். பாருங்கள், ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆசைப்படுதல்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக தப்பு. பறக்க நினைத்தல் அப்படின்றது சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. கொடி கட்டி அப்புறம் கொடியை கட்டுதல், அதுவும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. பாருங்கள், நமக்கு கொடுத்துருக்க கரெக்டாக இருக்குன்னா புகழ் பெற்று விளங்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாருங்கள், செகண்ட் பொறுத்துக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஊமை கண்ட கனவு போல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஊமை கனவு கண்டாங்கன்னா சொல்ல முடியுமா அவங்களால? ஏன் அப்படின்னா அவங்களே பேச முடியாதவங்க. ஸோ அவங்க ஏதாவது ஒரு கனவு கண்டாங்க அப்படின்னா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, கஷ்டப்படுவாங்க. ஸோ அதுக்கு தான் இங்கே தவிப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. பாருங்கள், உடுக்கை இழந்தவன் கை போல அப்படின்னா இது ஒரு திருக்குறள். ஸோ நட்பு. பாருங்க, வையா மரப்பின் மாறி போல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒருமையுள் ஆமை போல அப்படின்னா இதுவும் திருக்குறள் தான். ஒருமையுள் ஆமை போல அப்படின்னா அடக்கம் தெரிஞ்சிடும். ஸோ பாருங்க, மாறி போல அப்படின்னா கொடை தான். ஏன் அப்படின்னா கடையேழு வள்ளர் பாரி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே மாறி கொடுத்துருக்காங்க. ஸோ மாறியும் நமக்கு நல்ல மழை கொடுக்கும். மழை தானே. ஸோ அது கொடை மாதிரி தான் வரும். ஸோ இதுக்கான ஆப்ஷன்னு பார்த்தோம் அப்படின்னா பாருங்க, நமக்கு 4 1 2 3 பாருங்க, 4 1 2 3 பாருங்க. ஏன் அப்படின்னா ஊமை கண்ட கனவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தவிப்பு, அவங்களால பேச முடியாது. உடுக்கை இழந்தவன் கை போல அப்படின்னா நட்பு, அது தெரிஞ்சிடும். ஸோ ஒருமையில் ஆமை போல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அடக்கம். ஸோ மிச்சம் இருக்க மாறி அப்படின்னா அது கொடை தான். ஸோ அது அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணும். ஒரு கொஷின் பார்க்கலாம். பாருங்க, எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னா பாருங்க, ஆப்ஷன் கைக்குழந்தையின் செயல்பாடுகள். ஸோ கண்டிப்பாக இந்த இது வரவே வராது. நெக்ஸ்ட் பாருங்க, யார் எதை சொன்னாலும் கேட்பது, அது கரெக்டான. பட் இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாம். இளமை பருவத்து நினைவுகள். பார்த்தீங்களா, எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னு வரும்போது அதில் எதுக்கு நமக்கு நினைவுகள் வருது? ஸோ நமக்கு அது தப்பு. பாருங்க, குழந்தை பருவத்தின் உணவு பழக்க வழக்கங்கள் சம்மந்தமே இல்லாமல் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க, யார் எதை சொன்னாலும் கேட்பது. யார் எதை சொன்னாலும் கேட்பது அப்படின்னா அவங்க சொந்திச்சு செயல்பட மாட்டாங்க. யார் எதை சொன்னாலும், அதனால தான் எடுப்பார் கைப்பிள்ளைன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னா அவங்க யாருக்கெல்லாம் கைப்பிள்ளை மாதிரி. ஸோ கைப்பிள்ளைனா என்ன சொல்லுவாங்க, சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்னு அதான் சொல்கிறாங்க. எடுப்பார் கைப்பிள்ளைனா யார் எதை சொன்னாலும் கேட்பது. ஏன்னா அவங்க சிந்திக்க மாட்டாங்க. நீ ஒருத்தர் சொன்னாலும் கேட்பாங்க, இன்னொருத்தர் சொன்னாலும் கேட்பாங்க. ஸோ அந்த மீனிங்னு வரும். பாருங்கள், துஞ்சி புலி இடறிய சிடரன் போல அப்படின்னா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அறியாமை அப்படின்னு சொல்லி தான் கரெக்டு. ஏன் அப்படின்னா ஆக்சுவலாக இது என்ன மீனிங்கில் வரும், துஞ்சிய புலி இடறிய சிடரன் போல அப்படின்னா தூங்கிட்டு இருக்கும்போது இது என்ன மீனிங்கில் வரும் அப்படின்னா இப்போ தெரியாமல் தூங்கிட்டு இருக்க பிள்ளைய நம்ம மிதிக்கிறோம் அந்த மாதிரி. ஸோ அப்படின்னா அறியாமல் ஒரு இந்த விஷயம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா நம்ம தெரியாமல் பண்ணாலுமே புலிக்கிட்ட நம்ம ஏதாவது சிம்ஷன் பண்ணோம்னா கஷ்டம் நமக்கு தான். ஸோ அந்த மாதிரி அறியாமல் ஏதாவது செயல் இறங்கணும் அப்படின்னா அதோட கஷ்டமோ அதோட பலன் எது இருந்தாலுமே அது நன்மையோ தீமையோ அது நமக்கு தான் வரும். அதான் அறியாமை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பாருங்க, துஞ்சி புலி இடறிய சிடரன் போல அப்படின்னா அது அறியாமை. இங்கே பாருங்க, ஆவணம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அது வராது. துணிதல், அறிதல், அறியாமை, இந்த மூணில் ஏதாவது ஒன்று தான் வரணும். பாருங்கள், துணிதல் அப்படின்னா ஒருவேளை நீங்கள் புலின்னு வந்துருக்கலாம், நீங்கள் துணிதல் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ண கூட பண்ணலாம். அப்படி பண்ணாதீங்க, அது அறியாமை தான் வரும் நமக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சுடரும் பொன் போல அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா ஞானம் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஆக்சுவலாக இதுக்கான ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் இதில் எல்லாமே நான் இன்க்ளூட் பண்ணி தான் அதை போட்டிருக்கேன். நியூ புக்கு, ஓல்டு புக்கு, தமிழ் எலிஜிபிலிட்டி எல்லாமே நான் அதை கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள், எல்லாமே வளரும்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக கானம் வளரும் வராது, செல்வம் வளரும் வராது. நீங்கள் தானமாக ஞானமாக அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள், சுடரும் அப்படின்னு சொன்னப்போ ஞானம்னா சுடர் ஒளி மாதிரி நமக்கு வரும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ ஞானம் வளரும், அதுதான் அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், விரலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்காங்க, பயனின்மை கொடுத்துருக்காங்க, இல்லாதிருத்தல், பயனடைந்தல், மறைந்து போதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், விரலுக்கு இழைத்த நீர் போல அப்படின்னா நமக்கு பயனின்மை தான், பயனே இருக்காது. ஆக்சுவலாக அந்த நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க, விரலுக்கு இழைத்த நீர் போல் அப்படின்னா வேஸ்ட்டாக போச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆனால் விரலுக்கு இழைத்த நீர் போல் அப்படின்னா பயனின்மை அப்படின்னு சொல்லி வேஸ்ட்டாக போச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க ஓமை அப்படின்னா மடை திறந்த வெள்ளம் போல் அப்படின்னா
இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, பலவாக, குறைவாக, மிகுதியாக, தடையின்றி மிகுதியாகன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பாருங்க, மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்னா, மடையை நம்ம திறந்துட்டோம் அப்படின்னா வெள்ளம் அடிச்சுட்டு ஓடும். அது வந்து எங்கேயுமே நிற்காது. அது வீடு, காடு, ரோடு அப்படிலாம் பார்க்காது, அப்படியே போகும். அதுக்கு அப்படின்னா நமக்கு இது கரெக்டாக என்ன வரும் பாருங்க, தடையின்றி மிகுதியாக அப்படி தான் வரும். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம மடையை திறந்துட்டோம் அப்படின்னா தண்ணி வந்து எங்கே போகுது, வீட்டுக்கு போகுதா, அது ஸ்டாப் ஆகாது. ஓகே இது வீடு, நான் வீட்டுக்குள்ளே தண்ணி போக மாட்டேன், ரோட்டில் தான் போவேன் அப்படின்னு போகாது. இப்போ வெள்ளமே வந்தாலும் எல்லார் வீட்லையும் முழுக தானே செய்யுது. ஸோ அதான் தடையின்றி மிகுதியாக. ஸோ தடையே இல்லாமல் அது ஒரு ஃப்ளோவில் இருக்கும் அப்படின்ற மீனிங்கில் வருது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பேரறிவாளன் திருப்போல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அது திருக்குறளில் வரும் நமக்கு. பேரறிவாளன் திருப்போல அப்படின்னா பலருக்கு பயன்படுது. ஏன் அப்படின்னா திரு அப்படின்னாவே ஃபஸ்ட் நமக்கு ஒருத்தவங்க மரியாதையாக பேசுவோம். பேரறிவாளன் அப்படின்னா அறிவுள்ளவன். ஸோ அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா பலருக்கு பயன்படும் வகையில் தான் இருப்பாங்க. பாருங்க, பேரறிவாளன் திருப்போல அப்படின்னா பலருக்கு பயன்படும் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா சான்றோரோட அறிவுங்கும்போது அடுத்தவங்களுக்கு பயன்படும். அவங்களோட நல் நடத்தையாக இருக்கலாம், இல்லை அவங்களோட குறிக்கோள்கள் இருக்கலாம், அவங்களோட கோட்பாடுகள் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி அவங்க மூலியம் வருவாங்க. அந்த மாதிரி தான் பேரறிவாளன் திருப்போல அப்படின்னா பலருக்கு பயன்படும் அப்படின்ற மீனிங்கில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நான் இவ்வளோ இது சொல்கிறதுக்கு காரணம், டக்குன்னு இப்படி நீங்கள் இதை கேட்கும்போதே உங்களுக்கு மெமரிஸ் ஆகணுன்றக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இவ்வளோ சொல்கிறேன். பாருங்கள், சரியான இணையை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இலவு காத்த கிளி போல, இடியோசை கேட்ட நாகம் போல, குன்ஷின் மீறிட்ட விளக்கு போல, அடுத்தது காற்றும் பளிங்கு போலன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதில் வந்து கரெக்டாக இது மட்டும்தான். இலவு காலத்தை கிளி போல ஏமாற்றம். ஒரு விஷயம் நம்ம காத்துட்டே இருப்போம், ஆனால் அது நடக்காமல் போயிடும். அதுதான் ஏமாற்றம் அப்படின்றது. இடியோசை கேட்டு நாகம் போல அப்படின்னா விரைவில். ஸோ வந்து அச்சம் தான் ஒரு நமக்கு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க, குன்ஷின் மீறிட்ட விளக்கு வேதனை வராது. ஏன்னா குன்று மேலே வந்து விளக்கு ஏற்றணும் அப்படின்னா அது வந்து வந்து வெளிச்சம் வரும். ஸோ அப்படிங்கும்போது நமக்கு இதில் என்ன மீனிங்கில் வரும் அப்படின்னா, ஆக்சுவலாக இங்கே வந்து புகழ் அப்படின்ற பெருமையில் வரும், பொருளில் வரும். ஏன் அப்படின்னா குன்ஷின் மீறிட்ட விளக்கு போலன்னா அந்த விளக்கு மேலே ஏற்றணும் அப்படியே எல்லாத்துக்கும் ஒளி தரும். ஸோ அதனால் வந்து அது வந்து புகழாக இருக்கலாம். அப்புறம் அடுத்தது காற்றும் பளிங்கி போல அப்படின்னா பளிங்கி வந்து அப்படியே நடக்கிறத காட்டும். ஸோ அப்படிங்கும்போது அது வெளிப்படைத்தன்மையில் வரும். ஸோ நமக்கு வந்து கரெக்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா இது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கரெக்டு. இலவு காத்த கிளி போல் அப்படின்னா ஏமாற்றம், அது மட்டும்தான் நமக்கு கரெக்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வேலை பயிரை மேய்ந்தது போல் அப்படின்னா கடமை தவறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இன்னொரு என்ன பொருளில் வரும் அப்படின்னா வந்து நம்பிக்கை துரோகம் அப்படின்றதுலேயும் வரும். 2 எலிஜிபிலிட்டியில் ஒரே கொஷின் வந்துச்சு. ஒரு இதில் வந்து நம்பிக்கை துரோகம்னு வந்திருக்கு, ஒரு இதில் வந்து கடமை தவறுதல்னு வந்திருக்கு. 22ல் ஒரு மாதிரி 23ல் ஒரு மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ ஏன் அப்படின்னா வேலியே பயிரை மேய்ப்பதில் அப்படின்னும்போது ஆக்சுவலாக வந்து வேலி வந்து எதுக்கு போடுவாங்க அப்படின்னா அந்த பயிரை பாதுகாக்கிறது தான். ஸோ அதுவே அதை நாசம் பண்ணிட்டா அப்படின்னா அது என்ன? ஸோ அது வந்து கடமை தவறு, இல்லாட்டி அது துரோகம் செய்தல் அப்படின்ற மாதிரி தான் வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், உடலும் உயிர் போல அப்படின்னா வந்து இது வந்து இணை பிரியாமை. ஏன் அப்படின்னா உடலில் தான் உயிர் இருக்குது, பிரிஞ்சிச்சுன்னா இறந்து போயிட்டோன்னு அர்த்தம். ஸோ அதை தான் சொல்கிறாங்க, இணை பிரியாமை, பிரியவே கூடாது அப்படின்றாங்க. இது வந்து ஒற்றுமை அப்படின்னு கூட சொல்லலாம். எளிதில் மனதில் பதிதல் அப்படின்னா வந்து பசுமரத்தான் ஆணி போல அப்படின்னு சொல்லுவாங்க. பசுமரத்தை ஆணி போலன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம பச்சை மரத்தில் ஆணி அடித்தோம் அப்படின்னா சீக்கிரம் இறங்கிடும். அதே மாதிரி சின்ன வயசில் எது படித்தாலும் நமக்கு நினைக்கும் அப்படின்ற மாதிரி. அதேமாதிரி பயனற்ற செயல் அப்படின்னா நம்ம இப்போ தான் பார்த்தோம், நம்ம விரலுக்கு இழைத்த நீர் போல அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து நமக்கு பயனற்ற செயல் இப்போ தான் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம. அதே மாதிரி இன்னொன்று கொடுத்துருக்காங்க, எதிர்பாரா நிகழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன அப்படின்னா வந்து கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல் அப்படின்னு சொல்லி. ஏன்னா கிணறு வெட்டால் பூதம் வந்து கிளம்புமா, அதெல்லாம் கிளம்பாது. ஸோ அதெல்லாம் எதிர்பாராத நிகழ்வு தான். ஸோ எதிர்பாராத நிகழ்வு அப்படின்னா வந்து அந்த பூதம் வெட்டும்போது நம்ம சரி கிணறு வெட்டும்போது பூதம் கிளம்புது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நடக்காதது, எதிர்பாராமல் ஏதோ ஒரு நடக்கிறதுன்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் அப்படின்றாங்க. ஆக்சுவலாக வந்து பழம் நழுவி எதில் விழுந்துருச்சு, வேஸ்ட்டாக பாலில் விழுந்துருச்சு. அதனால் எதிர்பாராத நல்வாய்வு பாருங்கள். ஏன்னா பழம் நழுவி நழுவுறதுங்கும்போது தெரியாமல், ஸோ அதை எதிர்பாராமல் வந்துருச்சு. விழுந்தது வந்து கீழே விழுகாமல் பாலில் விழுந்தாலும் அது நல் வாய்ப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஏன்னா வேஸ்ட்டாகாமல் போயிடும். ஸோ பாருங்கள், நெக்ஸ்ட் என்ன பாருங்கள், அவளை நினைத்து உரலை இடித்ததல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா பாருங்கள், ஒன்று நினச்சி ஒன்று செய்கிறோம் அப்படிங்கும்போது எண்ணமும் செயலும் ஒத்து வராமை அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா ஒன்று நினச்சி ஒன்று செய்கிறீங்க. ஆக்சுவலாக மனசும் சொல்லுவாங்கள்ல, நம்மளோட மூளையும் மனசும் ஒரே மாதிரி இருந்தோம் அப்படின்னா தான் நம்ம செயல் வந்து வெற்றி அடையும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இல்லாமல் வேறு வேறு இருக்கனால தான் எண்ணமும் செயலும் ஒத்து வராமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கம்பி நீட்டுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கம்பி நீட்டுதல் அப்படின்னா விரைந்து வெளியேற்றுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா வந்து
ஓகே. இப்போ வந்து சொல்லுவாங்க இந்த இதில கூட கம்பி நிறுத்திட்டு போயிட்டான்டா அப்படின்னு சொல்லுவாங்க. டக்குனு போயிட்டு போறது. அதான் கம்பி நிறுத்திட்டான்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து எண்ணி செயல்படாமை அப்படின்னா அவசர கொடுக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. புகழ் பெற்று விளங்குதல் அப்படின்னா நம்ம இப்போ இந்த குன்றின் மேல் விட்டு இது அத கூட நம்ம சொல்லலாம் இதுக்கு நம்ம. நெக்ஸ்ட்டு பாருங்க. நெக்ஸ்ட்டு பாருங்க கரம்பிடும்பை இல்லார்ன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். கரம்பிடும்பை இல்லார்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இல்லார் அப்படிங்கும்போது பாருங்க என்ன ஆப்ஷன்? துன்பம் தராத நல்லவர், பகை இல்லாத நட்பினர், மகிழ்ச்சி தராத மாந்தர், பொருளை பதிக்கும் கையவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் 4 விதமா கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இதெல்லாம் வந்து திருக்குறள் பேசிஸ்ல வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பாருங்க. கரம்பி கரம்பிடும்பை இல்லார்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் நமக்கு. ஏன்னா கண்டிப்பா பொருளை பதுக்கும் கையவர் வராது நமக்கு. மகிழ்ச்சி தராத மாந்தரும் வராது நமக்கு. ஒண்ணு வந்து பகை இல்லாத நட்பினரா, துன்பம் தராத நல்லவரா அப்படின்னு சொன்னா, இங்க பாருங்க நமக்கு கரம்பிடும்பை இல்லாத கரம்பிடும்பை அப்படின்னா துன்பம் தராத நல்லவர் அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சரு. நெக்ஸ்ட் பாருங்க குன்றேறி யானை போர் கண்டற்றால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா தன் கையில் பொருள் கொண்டு ஒரு செயலை செய்வது அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா பாருங்க குன்றேறி யானை போர் கண்டற்றால். ஆக்சுவலாக என்ன தான் நம்ம இது பண்ணாலும் நம்ம கையில் இருக்க பொருள் மட்டும் தான் நமக்கு உதவும். அந்த மீனில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஓமை வந்து எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க நடுவூரில் நச்சரமத்தம் தச்சு அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க. அப்போ நடு ஊரில் வந்து ஒரு நச்சு மரம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு திருக்குறள்லேருந்து கொடுத்து அது என்ன ஓமையில் இருக்குன்றாங்க. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா ஊரின் நடு எல்லாமே காமன் தான் அது. ஸோ அது அவங்களே சொல்லிட்டாங்க நச்சு மரம்னு. ஸோ நச்சு மரம் தான் இருக்குது. பழுத்தச்சு அப்படின்னா பழுத்து காணப்படுகிறது அவ்வளவுதான். நெக்ஸ்ட்டு பாருங்கள் அகழ்வாரி தாங்கும் நிலம் போல அப்படின்னா தம்மை இகழ்வார் பொறுத்த தலை. ஸோ பொறுத்து கொள்ளுதல் தான். இது திருக்குறள்லேருந்து வந்திருக்கு. நமக்கு டேரெக்டாகவே தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் கண்ணை மூடிக்கொண்டு அப்படின்னா கண்ணை மூட நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அப்படின்னா ஆராய்ஞ்சு பார்க்காம இருக்கும். ஏன் அப்படின்னா கண்ணை மூட்டுனா எதுவுமே தெரியாது, இருட்டாக இருக்கும். ஸோ ஆராயாமல் ஏதாவது நம்ம சைடுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அதுவும் நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ ஆராய்ஞ்சு பாராமல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள் உடலும் உயிரும் போல ஒற்றுமை இப்போ தான் இணையா பிரிவைன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை ஒற்றுமை நான் அப்பயே சொன்னேன். இந்த மாதிரியும் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் தாமரை இலை நீர் போலன்னு கொடுத்தாங்க. ஒட்டாமல் ஒதுங்காமல் இருத்தல். ஆக்சுவலாக பட்டும் படாமல் இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, பற்றின்மைன்னு சொல்லுவாங்க. அதை சொல்லும்போது இங்கே இப்படி கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா தாமரை இலையில் வந்து அதை பட்டுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி தொட்டு பார்த்தோன்னா அது ஒட்டின மாதிரியே இருக்காது, அப்படியே ஆடும். அதுதான் சொல்லியிருக்காங்க இங்கே. பாருங்க இடி விழுந்த மரம் போல அப்படின்னா துன்பம் தான். ஏன் அப்படின்னா இடி விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு துன்பம் தான் வரும். பாருங்கள் நிலவும் வானும் போல அப்படின்னா ஒற்றுமை தான் வரும் இது. ஏன் அப்படின்னா வானத்தில் தான் நிலா இருக்குது. ஸோ நிலவும் வானும் ஒன்றா தான் ஒட்டிகிட்டு தான் இருக்கும். அது பிரிக்க முடியாது. நிலாவிலேருந்து வானத்துக்கு கீழே நம்ம வந்து இது பண்ண முடியாது. வானத்துலேருந்து நிலா வந்து எடுக்க முடியாது. ஸோ வானம் நிலம் ஒன்று தான் இருக்குது. ஸோ அது ஒற்றுமை அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் தீயொழுக்கும் காணல் நீர் போன்றது அப்படிம்பாங்க. காணல் நீர் அப்படின்னா இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது. நம்ம ரோட்லலாம் பார்த்தோம் அப்படின்னா காணல் நீர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நம்ம தூரத்தில் பார்த்தோம்னா தண்ணி இருக்க மாதிரியே இருக்கும், பக்கத்தில் போனால் இருக்காது. ஸோ அதான் காணல் நீர் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு மடை திறந்து வெள்ளம் போல் இருக்குது. இப்போ தான் பார்த்தோம் தெளிவாக சீரான பேச்சு. பாருங்கள் நம்ம வந்து தக்கு தடையின்றி அப்படின்னு சொன்னோம். இங்கே அதுவே வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் வந்து கொடுத்ததை வேறு பொருளில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஆக்சுவலாக பாருங்கள் இங்கே என்ன லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மெல்லப்பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் அப்படிமா. அதாவது இது வந்து என்ன சொல்கிறாங்க முயற்சி திருவனை ஆக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா பாருங்கள் மெல்ல தான் பாயுது தண்ணீர், ஆனால் அதையும் கரையை கடக்குது அப்படின்னு பார்க்குது அப்படின்னா இதில் என்ன பாருங்கள் தொடர்ந்து முயன்றால் தடைகளை தண்டாலாம். ஆக்சுவலாக முயற்சி திருவனை ஆக்கும்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. தாண்டலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள் தொடர்ந்து முயற்சி தடைகளை தாண்டலாம். ஏன் அப்படின்னா மெல்ல மெல்ல தண்ணி வந்து சொன்னால் கூட சொல்லுவாங்க. சிறுதுளி பெருமளம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பேசிஸில் வந்து கொடுத்துருக்காங்க. விரலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல் நம்ம பார்த்துட்டோம். நகமும் சதையும் போல. ஸோ நட்பு தான் வரும் இது. நானும் என் ஃப்ரெண்டும் அப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா. ஸோ நட்பு. ஸோ அது நிறைய பேர் ஒற்றுமைன்னு நினைப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். நட்பு தான் வரும். அப்புறம் மலைமுகம் காணாத பயிர் போல அப்படின்னா மலைமுகம் காணாத பயிர் போல அப்படின்னா ஆக்சுவலாக மழை பெய்யாட்டி என்ன பண்ணுறோம் வறட்சி தான் வரும். ஸோ துன்பம் தான் வரும். அதுதான் வறட்சி வாட்டம் துன்பம்.
நெக்ஸ்ட்டு பாருங்கள், பழம் நழுவி பாலில் விழுந்தது. இப்போ நினைத்த ஒன்று, பிடித்த செயல் ஒன்று எதிர்பாராமல் நடந்தது. பார்த்தீங்களா, அங்கே கொடுத்ததுக்கு இதுக்கு வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே இது தான், ஆனால் கொஞ்சம் மீனிங் வந்து வித்தியாசமாக கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் ஒரே இதில் தான் வரும் நமக்கு. பசுமரத்தாணி போல் எளிதில் மனதில் பதிதல். ஓகே, இது நம்ம பார்த்துட்டோம். ஞானம் வளரும். முதலை கண்ணீர். முதலை கண்ணீர் அப்படின்னா பொய் அழுகைன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா முதலை அழுகிறதெல்லாம் நம்ம நம்ப முடியாது. ஸோ முதலை கண்ணீர்னு சொல்லவே சொல்லுவாங்க. ஏன் முதலை கண்ணீர் விடுறாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, அதான் பொய் அழுகை அப்படின்னு சொல்லுவாங்க. அது எலியும் பூனையும் போல அப்படின்னா பகைமை தான். ஏன்னா எலிக்கும் பூனைக்கும் எங்கேயாவது ஒற்றுமை இருக்கா, இல்லை ஏதாவது அனிமேஷன் ஃபிலிம் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். சண்டை போய்கிட்டே தான் இருக்கும் எலியும் பூனையும். ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ பகைமை, எலிக்கும் பூனைக்கும் எப்பயுமே பகையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மலைமுகம் காணாத பயிர் போல் பாருங்கள், நீண்ட நாளம் காணாமல் இயங்குவது. ஆக்சுவலாக இப்படி வேறு இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வளவன் கிணற்று தவளை போல் வாழ்ந்தான். கிணற்று தவளை அப்படின்னா கிணத்துக்குள்ளே அப்படின்னா ஒரு பிளேஸ்க்குள்ளே இருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் அப்படின்னா அதுக்குள்ளே மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ அந்த குதிரை சட்டிக்குள்ளே கொண்டு இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, தான் சொல்கிறாங்க. கிணற்று தவளை அப்படின்னா அறியாமல் இருக்கிறது. பாருங்கள், வளவன் குறுகி அறிவுடையவன் ஆக வாழ்கிறான் அப்படின்னா வந்து கிணத்து தவளை அப்படின்னா நம்ம அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். நமக்கு என்ன அப்படின்னா வந்து ஆக்சுவலாக வெளியுலகம் அறியாமைன்னு வரும். ஏன் அப்படின்னா ஒரு சர்டன் பிளேஸில் இருக்கும்போது அவங்களுக்கு அது மட்டும் தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. ஸோ அதான் வளவன் வந்து குறுகிய அறிவுடன் ஆக வாழ்ந்தான். ஏன்னா அவங்களுக்கு அந்த நாலேஜ் மட்டும் தான் இருக்கும். பாருங்கள், பாரியின் பரம்பு மலை புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல. பார்த்தீங்களா, கொடுத்துருந்தாங்க. அதில் ஆப்ஷனாக கொடுத்தா அதில் கொஷினாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், மலையின் புகழ் ஓங்கியது. என்ன சொன்னீங்கன்னா புகழ் வந்து எல்லாருக்கும் மேலே இருக்குது. ஏன்னா ஒரு குன்றுக்கு மேலே ஏற்றணும் அப்படின்னா எல்லாருக்குமே அந்த வெளிச்சம் கொடுக்கும், எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி அவங்களோட புகழ் வந்து எல்லா சைடுமே நமக்கு பரவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத்தி பூத்தார் போல் அப்படின்னா அரிய செயல் அப்படின்றது. ஆக்சுவலாக வீட்டில் கூட சொல்லுவாங்க, என்ன அத்தி பூத்தாப்பில் வந்து வேலை செய்கிறீங்க அப்படின்னா சொல்லுவாங்க, இல்லாட்டி தான் செய்கிறீங்க செயல் அப்படிம்பாங்க. இப்போ மழை கூட அப்படி சொல்லுவாங்க, அத்தி பூத்தாப்பில் மழை பெய்யுதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அரிய செயல். நம்ம பேசுகிற வழக்கில் இருக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் நமக்கு ஓமை தொடர்களாக வரும் நமக்கு. பாருங்கள், கடலில் கரைந்த பெருங்காயம் அப்படின்றாங்க. அது வந்து பயனின்மை தான். ஏன் அப்படின்னா கடலில் போய் நம்ம பெருங்காயம் வந்து கரைச்சோம் அப்படின்னா அதில் ஏதாவது பயன் இருக்கா, ஒரு பயன் இல்லை. ஸோ பயனின்மை தான் நமக்கு. நெக்ஸ்ட் எலியும் பூனையும் வந்து வேற்றுமை. ஏன்னா இங்கே பகை கொடுக்கல, அதனால் இங்கே வேற்றுமை கொடுத்துருக்காங்க. இலவு காத்த கிளி போல ஏமாற்றம் சொல்லி அவசர கொடுக்கை இங்கே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அவசர கொடுக்கை அப்படின்னா எண்ணி செயல்படாமல். நம்ம சொல்லுவாங்க வீட்டில் கூட, இவன் யாரும் அவசர கொடுக்க மாதிரி முந்தி வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது அவசர கொடுக்கை அப்படின்னா எண்ணி செயல்படாமல், எதுவுமே செயல்படாமல், இல்லைப்பா நான் தான்ப்பா நம்ம ஒன்று சொல்லி முடிக்க கூட சில பேர் வந்து இல்லை அவ்வளோதான் இதுதான் அப்படின்னு சொல்லி அவங்களா ஒன்று சொல்லுவாங்க. தான் அவசர கொடுக்கை அப்படின்னா எண்ணி செயல்படாமை ஃப்ரெண்ட்ஸ். அங்கே நம்ம பார்த்தோம். நம்ம ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், நகமும் சதையும் போடல அப்படின்னா ஆக்சுவலாக அந்த நட்பு தான் வரும். ஆனால் இங்கே ஒற்றுமைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில இடத்துல எலிஜிபிலிட்டியில் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் வந்து அங்கங்கே வந்து நமக்கு மிஸ்டேக்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மலை காணா பயிர் போல சோகம் கரெக்டு தான். குன்ஷேரி யானை போல் அப்படின்னா பாதுகாப்பு கரெக்டு தான். ஆக்சுவலாக வந்து கைப்பொருள் அப்படின்றது இங்கே பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கல் நார் உரித்தல் அப்படின்னா வந்து அது இயலாத செயல் தான். ஏன் அப்படின்னா கல்லில் போய் நம்ம நாரை உரிக்க முடியாது. அதான் இயலாத செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கண்ணினை காக்கும் இமை போல அப்படின்னா பேணுதல். ஏன் அப்படின்னா வந்து கண்ணை வந்து இமை தான் நமக்கு பாதுகாக்குது. ஸோ அப்படின்னா அது வந்து பேணுற விஷயமாக தானே இருக்குது, ப்ரொடக்ஷன். ஸோ அதான் பேணுதல் அப்படின்றது வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இங்கே பாருங்கள், தவித்தல்னு கொடுத்துருக்கீங்க, கண்டிப்பாக வரவே வராது. வாட்டிறுதல் அதுவும் வராது. உடனிருந்தல் அப்படின்னா பக்கத்தில் தான் இருக்குது, ஆனால் அது என்ன வேலை செய்யுது, பேணுதல் தானே செய்யுது. ஸோ அந்த மாதிரி நமக்கு வரணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ஆக்சுவலாக இவ்வளோ தான் வந்து நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி, அதுக்கப்புறம் தமிழ் கொஷின்ஸில் இருந்த ஓமை தொடர்கள். நான் நியூ புக் ஓல்டு புக் கம்பைல் பண்ணி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கொஞ்சம் பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொரு டாப்பிக்காக போகலாம். ஓகே, தேங்க்யூ.